அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சிக்கன் சலாமி செய்ய போறோம். நான் பிரெட் இல்ல சாண்ட்விச் பிரெட்ல ஸ்டஃப் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இது நல்ல டேஸ்டாவும், ரொம்ப சாஃப்ட்டாவும் இருந்துச்சு. இத நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க. போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சலாமி செய்ய தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ, உப்பு தேவையான அளவு, மிளகாய் பொடி 3 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற போன்லெஸ் சிக்கனை அதுல சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன்ல இந்த மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகுத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் ஃப்ரெஷ் கிரீம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிருங்க. இந்த மேரினேட் பண்ண சிக்கனை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமா ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல இருந்து நான் மிக்சிங் பவுலுக்கு மாத்திருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோவா ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு பீங்கான் மக் எடுத்து அதுல உள்ள ஆயில் கிரீஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கன் டோவை இதுல ஃபில் பண்ணுங்க. இந்த மக்குல டோவை ஃபில் பண்ணும்போது ஏர் இல்லாம நல்லா தட்டி ஈவனா அமுத்தி விட்டு ஃபில் பண்ணுங்க. இந்த மக்கு ஃபில் ஆகுற வரைக்கும் சிக்கன் டோவை நல்லா அமுத்தி விட்டு வச்சுட்டே இருங்க. ஆயில் மேல லைட்டா கிரீஸ் பண்ணிட்டு ஒரு பட்டர் பேப்பரை வச்சு கவர் பண்ணுங்க. பாத்திரத்தை அடுப்புல வச்சு நான் ஒரு டவல் போட்டு இதுல ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊத்தி அது மேல இந்த மக்கை வச்சு மேல ஒரு டவல் போட்டு மூடி வேக வைக்கிறேன். நான் இது பீங்கான் மக்குங்கிறதுனால டவல் போட்டிருக்கேன். கிராக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க சில்வர் பாத்திரம் வைக்கிறதா இருந்தா டைரக்டா ஒரு ஸ்டாண்ட் போட்டு அது மேல வச்சு மூடி போட்டுக்கோங்க. ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு இதை ஓபன் பண்ணி பாருங்க. சிக்கன் சலாமி நல்லா குக் ஆகி வந்திருக்கும். இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. மக்கு சூடு நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சிருங்க. இது நல்லா செட் ஆகட்டும். 2 ஹவர்ஸ் கழிச்சு டம்ளர்ல இருந்து வெளியில எடுத்து கட்டர் போர்ட்ல வச்சு ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சலாமி ரெடி ஆயிடுச்சு. இந்த சலாமியை வச்சு நான் ஒரு சாண்ட்விச் பண்ண போறேன். ஸோ ஒரு தோசைக்கல் அடுப்புல வச்சு பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிரெட் பீஸை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். மயோனீஸ் 3 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டோஸ்ட் பண்ண பிரெட் எடுத்து இந்த சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ண பிறகு சலாமி, குக்கும்பர் 2யும் வச்சு ஃபில் பண்றேன். உங்களுக்கு கேபேஜ், லெட்யூஸ் இருந்ததுன்னா அதை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க சாண்ட்விச்சை. மேலே ஒரு பிரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. இந்த சிக்கன் சலாமியை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு சாண்ட்விச்குள்ள வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.